இந்த திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு ஒரு 10 விருதாளர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து விருதுகளை வழங்கி வருகிறார். அதன்படி ஐயன் திருவள்ளுவர் விருதானது புலவர் படிக்காராமுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணா விருதானது தஞ்சை கீழையூரை சேர்ந்த கணேசனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மகாகவி பாரதியார் விருதானது கவிஞர் கபிலனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசன் விருதானது பொன் செல்வ கணபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் தென்றல் திருவிக்கா விருதானது மருத்துவரான ரவீந்திரநாத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. முத்தமிழ் காவலர் விஸ்வநாதம் விருது வேமு புதிய வெப்பனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் விருது அந்த விடுதலை ராஜேந்திரன், அதாவது தந்தை பெரியார் கொள்கையை விடுதலை ராஜேந்திரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான MP ரவிக்குமாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராசர் விருதானது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி விருது முத்து வாவாசி ஆகிய உள்ளிட்ட 10 பேருக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டது. அதன்படி தந்தை பெரியார் விருது மற்றும் அண்ணல் அம்பேத்கர் விருது பெறுவர்களுக்கு 5 லட்சம் ரொக்கம், 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் அதுக்குள்ள தகுதியையும் வழங்கப்படுகிறது. முத்தமிழ் கலைஞர் விருதும் விருதாளர்களுக்கு விருது தொகையாக 10 லட்சம், 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் அதற்குரிய தகுதியையும் வழங்கப்பட்டுள்ளது. மற்ற விருந்தாளர்கள் அனைவருக்கும் ஒரு விருதுக்கு பரிசு தொகையாக 2 லட்சம் ரூபாய், 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதியையும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கியுள்ளார். மேலும் இந்த தகுதியுடன் சேர்த்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து, அதாவது விருது பெற்ற அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களையும் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது தெரிவித்து உள்ளார்.